26 வயசில் ஸ்ரீதர் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த குட்டி பையன் 30 வயசில் முந்தானை முடிச்சுன்னு ஒரு படத்தை 14 வயசு முடியாத அந்த குட்டி பாப்பா ஊர்வசியை வந்து கதாநாயகியை போட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. இவர் வந்து 70-80களில் திரைக்கதை அமைப்பதில் இந்தியாவிலேயே சக்கரவர்த்தியாக திறந்த ஒரு மனிதன். பஸ்ஸில் இறங்கும் போது கையில் ஒரு 4 மாதம் குழந்தைய வச்சுருக்காரு. அந்த குழந்தை அம்மனை குண்டியோடு இருக்குது. குழந்தை டாய்லெட் போயிடுச்சு. டாய்லெட் போன குழந்தையோட கதாநாயகன் இறங்கி எவனாச்சும் படத்தை எடுப்பான். நான் கற்பனை பண்ணி பாருங்க. கையில் குழந்தைங்க அது வெளிக்கு போய் ரோட்டில் ஒரு பொம்பளை குழந்தை தண்ணி கொண்டு வரா, அம்மா போய் தண்ணி வச்சு ஓடி அது கழுவுறாரு. இப்படியெல்லாம் கதாநாயகனை அறிமுகப்படுத்த ஒரு மனிதனுக்கு அசாத்திய தைரியம் வேணும். என்னம்மா அவசரப்பட்டு என்னம்மா தடிச்சு துடிச்சிட்டு போய் நிற்கும் போது அங்கிருந்து டாக்டர் வருவார். எல்லாருக்கும் கற்பதரம் அளவுக்கு நாங்கள் முட்டாள் இல்லைங்க. அந்த பொண்ணு இன்னும் கண்ணி கடியவே இல்லை, கர்ப்பமாக இருக்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கா. மயக்கம் தெரிஞ்சோன்னா கூட்டி போம்பார். கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன படமையா எடுத்தீங்க, என்ன படம் எடுத்தீங்கய்யா. இந்த மாதிரி எல்லா படமே இப்படி தான், எந்த படமும் இல்லை. அவன் முடிப்பா நீயாவது காட்டியானா இவன் நடுங்குவான். அந்த பொண்ணு தாலியை கட்டுறா, நோன்னு மயக்க மாட்டோம் கத்துவான். அது சொல்லுவார், என் காதலி வந்து உங்கள் சம்சாரமாகலாம், உன் சம்சாரம் எனக்கு காதலி ஆக முடியாது, அதுதான் படம்னு அந்த நாட்களோட படம். இந்த மாதிரி எத்தனை படத்தை சொல்கிறது. என்னுடைய குருநாதர் பாக்யராசர் இங்கே இருக்காரு. அவரை கூப்பிட்டு இந்த கதையை இவ்வளோ அழகாக சொல்லுங்கன்னு சொன்னால் கூட இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. இந்த கதை மட்டும் இல்லை, முந்தாரை முடிச்சது மட்டும் இல்லை, பராசக்தி கதையை கேட்டால் கூட இப்போ சொல்லுவார். ஆனால் ஜனநாயகன் கதையை கேட்டால் சொல்லுவாரான்னு தெரியாது நமக்கு. இல்லை, நான் சொல்கிறது அந்த பராசக்தியை சொல்கிறேன். ஆமாம். டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Food partner Salem RR Biryani. Dining partner The Mayflower Cafe. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri. Beverage partner British Empire Packaged Drinking Water. Sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks. Rich, rooted and reimagined. சார், ரஜினி சார், கமல் சார் கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்த காலத்தில் நம்ம பாக்யராஜ் சார் அவர்களுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு வரியில் எப்படி சொல்கிறது அதை? நீங்கள் பல வரியில் சொல்லுங்கள் சார், எப்படி உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் சார். 26 வயசில் ஸ்ரீதர் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த குட்டி பையன் 30 வயசில் முந்தானை முடிச்சுன்னு ஒரு படத்தை 14 வயசு முடியாத அந்த குட்டி பாப்பா ஊர்வசியை வந்து கதாநாயகியை போட்டு ஒரு படம் எடுத்துருக்குறான். இது வந்து எல்லோரும் முந்தானை முன்னாடி நிறைய பேர் கொலை கொடுத்தது நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து அந்த படத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு ஒரே முடிக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லாம் இல்லையா? நிச்சயமா. அதாவது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கிராமிய கதைகளை கவித்துவமாக சொல்லி வரலாறு படைத்தவர். அவருடைய 16 வயதிலே கிழக்கே போயும் ரயில், கிழக்கு சேமை, முதல் மரியாதை, அந்த படங்கள் பூராமே வந்து அவர் பேர் சொல்லுச்சு. அவருடைய முதல் உதவியாளர், முதல் சிஷ்யன் வந்து முதன்மையான சிஷ்யன். இவர் வந்து 70-80களில் திரைக்கதை அமைப்பதில் இந்தியாவிலேயே சக்கரவர்த்தியாக திறந்த ஒரு மனிதன். அந்த 70-80களில் இவருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. அமிதாப் பச்சன் வந்து ஆக்ரி ரக்ஸ்தானோட படத்தில் இவர் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து 10 வரி டைலாக், இங்கிலீஷ் டைலாக் பேசி ஆகணும். மனுஷன் பிடிவாதம் பண்ணுறான். அவர் சொல்கிறார், இல்லைங்க 2 வரிக்கு மேலே நான் பேசணும் இல்லைங்கிறார் அமிதாப் பச்சன். முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்களே வசனம் எழுதுன்னு சொல்லி
ஆங்கில வசனத்தை அமிதாப் பச்சனையே எழுதி சொல்லி அவரையே பேச சொல்லி அந்த படத்தில் நடிக்க வச்ச பொண்ணை அவன் ஒய்ஃபு பார்த்து சொல்லுங்க, அமிதாப் பச்சன் ஒய்ஃபு. அந்த அவன் என்ன சொல்கிறாங்க, இது வந்து அமிதாப் பச்சன் படம் இல்லை, பாக்யராஜ் படம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஒரு மகத்தான மனிதர் இவர். படங்களில் வந்து சுவரெல்லாம் ஆரம்பித்து ஒரு கை ஓசை, தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தாமரை, எல்லா படத்தையும் நான் தியேட்டரில் பார்த்தவன். நான் தியேட்டரில் பார்த்து ரசித்தவன். அதில் ஒரே படத்தினுடைய கதையை மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட படம் தெரியுமா அது? முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் துவக்கிறாங்க. துவக்கினோன்னு ஒரு கதாநாயகன், அது அவர் தான் கதாநாயகன், பஸ்லேருந்து இறங்குறாரு. பஸ்லேருந்து இறங்கும்போது கையில் ஒரு 4 மாதம் குழந்தைய வச்சுருக்காரு. அந்த குழந்தை அம்மனை குண்டியோடு இருக்குது. குழந்தை டாய்லெட் போயிடுச்சு. டாய்லெட் போன குழந்தையோட கதாநாயகன் இறங்கி எவனாச்சும் படத்தை எடுப்பான். நான் கற்பனை பண்ணி பாருங்கள். கையில் குழந்தை இருந்து அந்த வெளிக்கு போய் ரோட்டில் ஒரு பொம்பளை குழந்தை தண்ணி கொண்டு வரா, அம்மா போய் தண்ணி ஊற்றி ஓடி அதை கழுவுறாரு. இப்படியெல்லாம் கதாநாயகனை அறிமுகப்படுத்த ஒரு மனிதனுக்கு அசாத்திய தைரியம் வேணும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் கொடியேற்றுறாரு. கொடியேற்றிட்டு அருள் புரிவாய் கருணை கடலே அப்படி பாட்டு ஆரம்பித்து 2 பேரும் சொல்லாமல் குழம்புறாரு. உடனே பக்கத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் அந்த முழு பாட்டு சொல்லி தலையில் அடிச்சுட்டு இவன்லாம் வாத்தியாரை வந்து உருப்படவாக போகுது அப்படி கிண்டல் பண்ணுறாங்க. கதாநாயகன் தன்னையே கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுத்த ஒரு மனுஷன். இந்த மாதிரி வந்து ராஜ் கபூர் முன்னே அந்த மாதிரி படம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து வாத்தியாருக்கு சம்சாரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கதாநாயகி ஊர்வசி சொல்லும், நான் குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைய நான் வச்சுக்கிறேங்க, எங்கிட்ட விட்டுட்டு போங்க அப்படின்னா. அதெல்லாம் வகை நீ வேலையை பார்த்து போணுச்சு. கிளாஸுக்குள்ளே வகுப்பு கூட தொட்டில் கட்டி குழந்தைய விட்டுட்டு இவர் வந்து கிளாஸ் நடத்துவார். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஹோம் ஒர்க் பண்ணல. ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ண கை நீட்டாக அடிக்கணும், கை நீட்டினா கையில் ரத்தக்கரை இருக்குது. என்னடா ஆச்சு என்னன்னு கேட்டோடனே, வீட்டு வேலை ஏன் செய்யலைன்னு எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் சித்தியை அடிச்சிட்டாங்க அப்படிம்பா. என்னடா சொன்னால், அதாவது அதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, மூத்தாறு குழந்தைகளை சித்திமார் சரியாக வளர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையப்புள்ளியை வச்சுக்கிட்டு உடனே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணால் சம்சாரம் சொல்லுது, நான் குழந்தையை கை விட்டுறாதீங்க, குழந்தைய நல்லா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, அதாவது நாம் 2ஆம் தாரம் கல்யாணம் செய்தால் இந்த குழந்தையை கவனிப்பது காலையில் என்று மனசுக்குள்ளே சத்தியமாக 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கூடாது முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த கதாநாயகி என்ன பண்ணுது, ஒரு விஷயம் போய் சாமி கோயிலில் சாமி சுற்றி கும்பிட்டு, ஒரு சாமி நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பூ கொடுன்னு கேட்டால் வெள்ளப்பூ கொடுக்குது. இப்போ வெள்ளப்பூ கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க நேராக வந்து, ஐயா நான் சாமிகிட்ட கேட்டேன், சாமி வெள்ளப்பூ கொடுத்து வச்சு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா, யோ வேலையை பார்த்து போடி அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த குழந்தை மேலே சத்தியமாக, நான் கும்பிட்ட சாமி மேலே சத்தியமாக, செத்துப்போ எங்கள் அக்கா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்தளவுக்கு சேலஞ்சு பண்ணுறான். அதுக்கப்புறம் தீபான்னு ஒரு டீச்சர், இந்த நடிகை தீபா எங்கூட ரோசாப் இருக்க நடித்தவன், அந்த பொண்ணுல ஒரு டீச்சர், கிராமர் டீச்சராக வர்றா. அந்த டீச்சர் வந்தோன்னா ஊரில் இருக்கிற எல்லா பெருசுக்கும் சொல்லி விடுதுக்கு. அப்போ பசங்க சொல்கிறாங்க, அந்த வாண்டு பசங்க, அந்த டீச்சர்கிட்ட மட்டும் வாத்தியார் ரொம்ப க்ளோஸாக இருக்கார், அந்த டீச்சர் வந்து வாத்தியாருக்கு ஊட்டி விடாரு, குழந்தைகளை ஊட்டி விடான்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு எங்கிட்ட கீரியும் பாமே கடிச்சிட்டு அந்த பொண்ணை க்ளோஸாக இருக்கான்னு நேராக என்ன பண்ணால் அரளிக்கோட்டை எடுத்து நேராக ஆற்றுக்கு போயிடுவான். தகவல் வந்து வாத்தியாரை அரளிக்கோட்டை எடுத்துகிட்டு போகிறா 13 இவர் ஓடி வராங்க. ஓடி போனால் அரளிக்கோட்டை அரைச்சிட்டு இருக்கிறா. என்னம்மா பண்ண கூட ஊற்றினா வந்து என்னாச்சுன்னா, ஜனங்கிட்ட என்னாச்சுமா ஏமா அரளிக்கோட்டை குடிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு. யார்கிட்ட இந்த ஆள் தானோ எல்லோரும் ஏன் பள்ளிக்கூட நீ வாத்தியார் வர பக்கம் வந்து இதுக்கு வந்து ஐயா பேசாமல் அவள் தாலி கட்டா சத்தியமாக சொல்லுங்கள், நான் ஒரு தப்பு பண்ணீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாலி கட்டணுன்னு பாருங்கள், நான் உண்மையிலேயே தப்பு உண்மையாக இருந்தால் இந்த என் குழந்தை கீழே போடுறேன், அதை தாண்ட சொல்லுங்கன்னா இந்த பைத்தியக்கார பிள்ளை தைரியமாக தாண்டிடுச்சு. தாண்டினா ஊர்ஜனங்க பூரா அது உண்மைன்னு முடிஞ்சு விட்டு வேறு வழியே தான் இந்த மனுஷன் தாலி கட்டுவான். கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைய தாண்டுற சீன் வந்து அந்த காலத்தை படத்தை வந்தப்போ நடுங்கி போய்ட்டு அவன் தேட்டர் உட்காந்து போல, நீங்கள் பச்சை குழந்தைய போட்டு தாண்டான் அந்த படம் எடுத்துக்கான்னு. அடுத்த சீனு காட்டினோம்னா இவர் அந்த தலைமுடி பிடிச்சிட்டு, நீ அத்தனை பேர் முன்னாடி வந்து நான் உன்னை கண்ணி கடிச்சேன்னு சொல்லி பொய்யை சொல்லி வந்து ஊரில் என்ன காலத்துக்கு புறமா பண்ணிட்டேல, இப்போ சொல்கிறேன் வாழ்நாள் பூரா நீ வந்து கண்ணி கழியாமல் இருக்க போல. அப்படி 2 பேரும் கீரியும் பாமாக பிடிச்சிடுவாங்க. படம் பூரா வந்து சேரவே மாட்டாங்க. கிளைமாக்ஸில் பழையபடி தீபா டீச்சர் வருவா. தீபா டீச்சர் வந்த உடனே இந்த பரிமளா சொல்லுவாள், ஏன்டி காலையிலேருந்து சாயங்காலம் வாத்தியம் கொடுத்துன்னு இருக்கிறேன், இப்போ படையபடின்னு தோணுச்சிட்டியா அப்படிங்கும்போது தீபா சிரிச்சிட்டே போய் வாத்தியா கூப்பிட்டு கையில் வந்து ராக்கி கட்டுவான். ராக்கி கட்டினா இந்த வினாடி இருந்து எனக்கு அண்ணன் அப்படின்னா, ஓ சக்கரத்தி நினச்சவோ அண்ணன் சொன்னோன்னே அப்படியே இந்த கண்ணை தண்ணி விடுவான். நேராக வெளியே கூட்டிகிட்டு போனோன்னே தீபா சொல்லுவாள், ஒரு பையன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறான், வாத்தியார் சொல்லி அப்படியே ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், அந்த பையனை பாஸ் பண்ண சொல்லுங்கள்,
எங்கிட்ட சொன்னாங்கன்னா உடனே தீபா சொல்லுது 1000 ரூபாய்க்கெல்லாம் அவர் பாஸ் பண்ண மாட்டார், 5000 ரூபா கொடுங்க, 5 ரூபாய்க்கு நான் பேசி வச்சுட்டேன்னு சொல்லும்போது சொல்கிறார், என்னம்மா பேசுனேன். இல்லைங்க, முன்னாடி இந்த வாத்தியார் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி மார்க் போட்டுக்கானே. ஒரு வாத்தியார் லஞ்சம் வாங்கினதுக்காக எல்லா வாத்தியார் லஞ்சம் வாங்க நினைக்கிறா நீ அப்படி ஒன்று அவர் கேள்வி கேட்பான். ஒரு சித்தி தப்பு பண்ணால், ஒரு சித்தி கொடுமை பண்ணாதுக்காக உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன் நியாயமானு கேட்டால் அதான் படமே. ஆடி போயிடுவார். ஒரு சித்தி தப்பு பண்ணுக்காக உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன், என்னையா நியாயம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைகளுமே தான் கல்யாணம் பண்ணிக்கு பாரு பொண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பொண்ணு ஆசைப்படும்ல, என் புருஷன் வந்து பேச்சுலராக சுத்தமான பேச்சுலராக இருக்கணும்னு. ஆனால் நீ கல்யாணமாகி உனக்கு பொண்டாட்டி கிடையாது, கையில் குழந்தை இருக்குது, இந்த 2 பேரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உன்னோட வாழணும் ஆசைப்படணும், அவளை போய் சந்தேகப்பட நீ எல்லாம் மனுஷனையா? ஐயோ அப்படின்னா ஒரு ஆடி போடுறான். இல்லை பாரு, நான் வந்து ஒரு ராக்கி கட்டினா ஒரு தங்கையாக சொல்கிறேன், அவளை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். நேராக இவர் உள்ளே போனால் ஒரு கன்னித்தாய், நல்லா ஞாபகம், கன்னித்தாய் குழந்தைக்கு மார் கொடுத்துட்ருப்பான். கன்னித்தாய்க்கு பால் வருமா? கன்னித்தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருப்பா. அப்படியே பார்த்தோன்னே ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து அழுதுச்சுன்னா மூச்சு முட்டிக்கும், அதனால தான் இப்படி பண்ணுறானுமா. ஆடி போயிடுவார். ஆடி போயிட்டு சரி இவ தான் நம்ம கொண்டாடி முடியும், நம்ம 2 பேருக்கு குழந்தை வந்துச்சுன்னா இதே மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்க வேணாம். டே முட்டா பாடா, நீ உன்ன மாதிரி சந்தேகப்பாடு உலகத்தையே இருக்க மாட்டான். நான் என்ன ஆஞ்சநேயராக நெஞ்சத்தான காட்டணும் உனக்கு, போடா பைத்தியக்காரன்னா. இவ தங்கமான பொண்ணு தெரிஞ்ச போது நேராக போய் ஜோசிக்கிட்ட சாந்தி முகத்துக்கு நேரம் பார்த்துட்டு பாரு. அந்த டைமில் கற்பத்தடை பண்ணுறதுக்காக ஊருக்குள்ள கவர்மெண்ட் அதிகாரி வந்து தண்டூராக போடுவாங்க. கற்பத்தடை பண்ணால் பணம் கொடுப்போம், புடவை தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்லிட்டு போயாச்சு. இந்த மனுஷன் நேராக ஒரு பூ வாங்கிட்டு பொண்டாட்டி பார்க்க வரான். வந்த வீட்டுக்கிட்ட பொண்ணு குழந்தை மட்டும் இருக்குது. எங்கே போயிட்டா பரிமளா அப்படின்னா தெரியல. பார்த்தா சின்ன பேப்பர் கிடக்குது. பேப்பர் எடுத்து பார்த்தா கற்பத்தடை அந்த அறிவிப்பு பார்த்தோம். ஐயோ அங்கே போயிட்டாலும் உளுந்தடிச்சு ஓடுவார். இவர் அங்கே போகிறதுக்குள்ளேயே பரிமளா நேராக போய் அந்த முகாம்குள்ளே போய் கையெழுத்து போட்டு எனக்கு கற்பத்தடை பண்ணுங்கன்னு ரூம்குள்ளே போயிடுவான். ரூம்குள்ளே போய் இப்போ கற்பத்தடை நடந்துட்டு இருக்குது. இந்த மனுஷன் உள்ளே போவான். போய் பார்த்தானா என்னம்மா அவசரப்பட்டு என்னம்மா துடிச்சிட்டு போய் நிற்கும் போது அங்கேருந்து டாக்டர் வருவார். எல்லாருக்கும் கற்பத்தடை பண்ணுற அளவுக்கு நாங்கள் முட்டாள் இல்லைங்க, அந்த பொண்ணு இன்னும் கண்ணி கடியவே இல்லை, கர்ப்பமாக இருக்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கா. மயக்கம் தெரிஞ்சோன்னா கூட்டி போம்பார். கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃபஸ்ட் நிச்சயம் என்ன படமையா எடுத்தீங்க, என்ன படம் எடுத்தீங்கய்யா. இந்த மாதிரி எல்லா படமே இப்படி தான், எந்த படமும் இல்லை. ஒரு 2 பேரு கதை இப்போ அந்த சீனில் போட்டாங்க. பாலக்காட்டு மாதவன் நாயர்னு ஒரு வேஷம், அந்த 7 நாட்களுள்ள வேஷம். பாலக்காட்டு மாதவன் நாயர்னு ஒரு சங்கீத வித்வான் அவரை மட்டும் போட்டி தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பார். ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பார். அம்பிகா அந்த வீட்டில் குடியிருப்பார். அந்த பொண்ணை இப்படியே லவ் பண்ணுவோம். 2 பேரும் மாதிரி லவ் பண்ணி ஓட விட்டு ஓடி போனால் முடிவு பண்ணும்போது ஊர்ஜனங்களாம் முடிச்சு போட்டு மொத்தி இவர் அடித்து போட்டு அவளை அம்பிகா கூட்டி போய் ராஜேஷுக்கு கல்யாணம் முடிச்சிடுவாங்க. ராஜேஷுக்கு ஏற்கனவே அம்மா மரண படிக்கிட்டு இருக்கிறா. நான் உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீ தாலி கட்டு சொல்கிறா. கல்யாணமானவன் பொண்டாட்டி சேர்த்து போயிட்டா 7 வயசு குழந்தை இருக்குது. வேறு வழி இல்லாமல் தாலி கட்டியாச்சு. ஃபஸ்ட் நைட்டில் போனால் அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிடுது. என்னம்மான்னு கேட்டால் ஏற்கனவே அதை லவ் பண்ணுங்கிறான். அந்த வினாடியே பாக்யராஜ் நிறுத்திட்டு தேடுறாரு. அந்த பழைய காதலன் எங்கே இருக்கிறாங்க தேடி நாயரை பாலக்காட்டு நாயை கண்டுபிடிச்சாப்பா, இந்தாப்பா உன் காதலையும் பாரு. என்ன கிளைமாக்ஸ் ஐயா பண்ணியிருக்கேன். ஐயோ என்னையா கிளைமாக்ஸு. கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு போய் என் காதலி தான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் கழுத்தில் போட்டுக்க தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னா. அவள் முடிப்பா. நீயாவது கட்டியானா இவன் நடுங்குவான். அந்த பொண்ணு தாலியை கட்டுறா. நோன்னு மயக்க மாட்டவும் கற்றுவான். அது சொல்லுவார், என் காதலி வந்து உங்கள் சம்சாரமாகலாம், உன் சம்சாரம் எனக்கு காதலி ஆக முடியாது, அதுதான் படம்னு அந்த 7 நாட்களோட படம். இந்த மாதிரி எத்தனை படத்தை சொல்கிறது. எல்லா படமே பவுனு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவர் உருவாக்குன அத்தனை படங்கள் அது வீடியோவில் இருக்குது, தியேட்டரில் இருக்குது, நம்மளாம் பார்த்துருக்கோம். அந்த படங்கள் வழியாக காலத்தால் அழிய முடியாத அந்த படங்களை உருவாக்கினேன். இந்த மனிதன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு வாட வேண்டும் என்று. அவரை விட 12 வயசு நான் பெரியவன், சின்ன பையன். அவரோட 12 வயசு பெரியவன். மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அவர் நீடூடி வாழணும், நிம்மதியாக இருக்கணும், நோயற்ற வாழணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்துடைய கதை இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அந்த படத்துடைய திரைக்கதையை கூட இத்தனை வருஷம் கழிச்சும் அதை எவ்வளோ தெளிவாக எங்களுக்காக நீங்கள் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை, முந்தானை முடித்து அந்த 7 நாட்கள்லாம் எழுதின, மூலக்கதை எழுதின, திரைக்கதை எழுதின என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். அவரை கூப்பிட்டு இந்த கதையை இவ்வளோ அழகாக சொல்லுங்கன்னு சொன்னால் கூட இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அவ்வளோ தத்ரூபமாக இந்த கதை மட்டும் இல்லை, முந்தானை முடிச்சது மட்டும் இல்லை, பராசக்தி கதையை கேட்டால் கூட இப்போ சொல்லுவார். ஆனால் ஜனநாயகன் கதையை கேட்டால் சொல்லுவாரான்னு தெரியாது நமக்கு. இல்லை, நான் சொல்கிறது அந்த பராசக்தியை சொல்கிறேன்.
ஆமாம், ரொம்ப நன்றி சார். நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டைட்டில் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jay Chandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, Beverage partner, British Empire, Packaged Drinking Water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.